ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் 11th கம்ப்யூட்டர் சயின்ஸ், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், கம்ப்யூட்டர் டெக்னாலஜி, படம் 5 பொதுவான இயக்க அமைப்பில் வேலை செய்தல். இயக்க அமைப்பில் எப்படி வேலை செய்கிறது அப்படிங்கிறது தான் இந்த லெசனில் பார்க்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி பாடம் 4ல் வந்து இயக்க அமைப்புனா என்ன, அதோட வகைகள், செயல்பாடுகள் இது எல்லாமே டீட்டெயிலாக படிச்சிருக்கோம் இல்லையா? ஸோ அந்த இயக்க அமைப்பில் எப்படி வேலை செய்கிறது அதை தான் இங்கே பார்க்க போகிறோம். இப்போ இயக்க அமைப்பு அப்படின்னா வந்து எந்த ஒரு கணிப்பொறியாக இருந்தாலும் இயக்க அமைப்பு இருந்தால் மட்டும்தான் அதில் ஒர்க் பண்ணிக்க முடியும். ஓகேவா? அப்போ இந்த இயக்க அமைப்புக்கு எக்ஸாம்பிள் வந்து விண்டோஸ், லினக்ஸ், யூனிக்ஸ் இது எல்லாமே பார்த்தோம். இப்போ விண்டோஸ் இயக்க அமைப்பில் எப்படி வேலை செய்கிறது, லினக்ஸில் எப்படி வேலை செய்கிறது, ஓகே இதை தான் டீட்டெயிலாக இந்த லெசனில் பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஈஸியான லெசன் தான். அதாவது கம்ப்யூட்டரில் நம்ம எப்படி ஒர்க் பண்ண போகிறோம், ஓகே அதை பற்றி தான் லெசன் ஃபுல்லாக கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு இயக்க அமைப்புனா என்னென்னு இன்ட்ரடக்ஷன் பாருங்கள். இயக்க அமைப்பு ஒரு அமைப்பு மென்பொருள் ஆகும். இது நம்ம சாப்டர் 4லேயே பார்த்துருக்கோம் இல்லையா? இயக்க அமைப்பு அப்படிங்கிறது ஒரு சிஸ்டம் சாஃப்ட்வேர். இது வன்பொருட்களை மற்ற மென்பொருட்களுடன் தொடர்பு கொள்ளவும் இயக்கவும் வகை செய்கிறது. வன்பொருள்னா என்னன்னு தெரியும், மென்பொருள்னா என்னன்னு தெரியும் இல்லையா? இந்த வன்பொருளை மென்பொருள் கூட தொடர்பு கொள்றதுக்கும் அந்த இயக்கிறதுக்கும் வகை செய்யக்கூடியதான் இந்த ஓஎஸ் தான் இருக்கும். மேலும் பயனரையும் வன்பொருளையும் இணைக்கும் இடைமுகமாகவும் கணிப்பொறியின் அனைத்து இயக்கங்களை கட்டுப்படுத்தவும் பயன்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பயனர்னா வந்து யார் கணிப்பொறியை இயக்குறாங்க பயன்படுத்துகிறாங்களோ அவங்க தான் பயனர். அந்த பயனரையும் கணிப்பொறிக்கும் வந்து இடைமுகமா செயல்படக்கூடியது வந்து இந்த ஓஎஸ் தான், இயக்க அமைப்பு தான். கணிப்பொறியின் அனைத்து இயக்கங்களை கட்டுப்படுத்தவும் பயன்படுத்துகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது கம்ப்யூட்டரில் யூஸ் பண்ணக்கூடிய இன்புட் டிவைசஸ், உள்ளீட்டு சாதனங்களாக இருந்தாலும் வெளியீட்டு சாதனங்களாக இருந்தாலும் இது எல்லாத்தையுமே கட்டுப்படுத்தக்கூடியதா இந்த இயக்க அமைப்பு செயல்படுது. பாருங்க, இது வந்து பிக்சராக கொடுத்துருக்காங்க. இயக்க அமைப்பு அப்படின்னா மென்பொருள், வன்பொருள், ஓகேவா? ஸோ இது ரெண்டுத்துக்கும் தொடர்பு கொள்றதுக்கும் பயன்படுது. மென்பொருளில் 2 வகை இருக்குது. அமைப்பு மென்பொருள் அண்ட் பயன்பாட்டு மென்பொருள்னு சொல்லிட்டு. அடுத்தது பயனருக்கும் கம்ப்யூட்டருக்கும் இடைமுகமாகவும் இந்த இயக்க அமைப்பு தான் செயல்படும். ஸோ இந்த ஏற்கனவே அந்த சாப்டர் 4ல் வந்து இயக்க அமைப்போட செயல்பாடுகள்லாம் படிச்சிருக்கோம் இல்லையா? ஸோ அதுதான் வந்து ரிவிஷனுக்காக கொடுத்துருக்காங்க. நினைவக மேலாண்மை, செயல் மேலாண்மை, சாதன மேலாண்மை, கோப்பு மேலாண்மை, பாதுகாப்பு மேலாண்மை, கணிப்பொறி செயல்பாடுகளின் மீதான ஒட்டுமொத்த கட்டுப்பாடு, பிழை கண்டறியும் சாதனம், பயனருக்கும் இதர மென்பொருளுக்கும் இடையேயான ஒருங்கிணைப்பு, ஓகேவா? இது எல்லாமே வந்து இயக்க அமைப்பின் செயல்பாடுகள் அல்லது சிறப்பியல்புகள் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு விண்டோஸ் இயக்க அமைப்பு ஒரு அறிமுகம். ஓகே, ஸோ விண்டோஸ் இயக்க அமைப்புனா ஸோ இப்போ நான் அதிக பேர் வந்து பயன்படுத்தக்கூடியது எல்லாமே வந்து விண்டோஸ் ஓஎஸ் தான் வந்து யூஸ் பண்ணுவீங்க இல்லையா? அது விண்டோஸ் 7ஆக இருக்கலாம், 8ஆக இருக்கலாம், 10ஆக இருக்கலாம், ஓகேவா? ஸோ அந்த விண்டோஸ் ஓஎஸ் தான் அதிகமாக பயன்படுத்துவீங்க. இப்போ இந்த விண்டோஸ் ஓஎஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஒவ்வொரு கணிப்பொறியும் இயக்குவதற்கு ஏதேனும் ஒரு இயக்க அமைப்பு தேவைப்படுகிறது. அந்த வகையில் மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் மிகவும் பிரபலமான ஒரு வரைகலை பயனர் இடைமுகம் இயக்க அமைப்பு ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ எந்த ஒரு கணிப்பொறி நம்ம இயக்கணும்னாலும் அதுக்கு வந்து அது ஏதாவது ஒரு இயக்க அமைப்பு தேவைப்படுது. இதில் விண்டோஸ் அப்படிங்கிறது வந்து ஃபேமஸான ஒன்று, எல்லாருமே பயன்படுத்தக்கூடிய ஒரு இயக்க அமைப்பாக விண்டோஸ் தான் இருக்கும். இதில் வரைகலை பயனர் இடைமுகம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வரைகலை பயனர் இடைமுகம்னா ஆல்ரெடி படிச்சிருக்கோம் இல்லையா? அந்த யூசர் இன்டர்ஃபேஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து என்னது, மவுஸ் கிளிக் பண்ணுறது, ஐக்கான் இருக்கிறது, இதெல்லாம் தான் வந்து வரைகலை பயனர் இடைமுகம் அப்படின்னு சொல்லுவோம். இது எல்லாமே வந்து இந்த விண்டோஸ் இயக்க அமைப்பில் இருக்கும். விண்டோஸில் ஒரே நேரத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட பயன்பாடுகளை இயக்க முடியும். இதற்கு பல் பணியாக்கம் என்று பெயர். இது 2 மார்க்ஸில் கேட்பாங்க, மார்க் பண்ணிக்கோங்க. பல் பணியாக்கம் என்றால் என்ன அப்படின்னு சொல்லி 2 மார்க்ஸில் கேட்பாங்க. ஓகே, ஸோ விண்டோஸில் என்ன, அந்த ஒரே நேரத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட பயன்பாடுகள் அப்படின்னா நம்ம இப்போ ப்ரௌசரை யூஸ் பண்ணிட்டு இருக்கலாம், ஓகேவா? அதை மினிமைஸ் பண்ணிவிட்டு எக்ஸல் ஷீட்டில் ஒர்க் பண்ணலாம், இல்லை ஒரு வேர்ட் டாக்குமெண்ட்டில் ஒர்க் பண்ணலாம். எத்தனை அப்ளிகேஷன் வேணாலும் ஓப்பன் பண்ணிவிட்டு அதை பயன்படுத்திக்க முடியும். ஓகே, ஸோ இதுதான் வந்து பல பயன்பாடுகளை ஒரே நேரத்தில் இயக்கிறது அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் பல் பணியாக்கம். விண்டோஸ் இயக்க அமைப்பில் விசைப்பலகை மற்றும் சுட்டி ஆகிய இரண்டையும் உள்ளீட்டு சாதனங்களாக பயன்படுத்தலாம். நம்ம விசைப்பலகையும் சுட்டியும், அதாவது கீபோர்டையும் மவுஸையும் வந்து உள்ளீட்டு சாதனங்களாக விண்டோஸ் இயக்க அமைப்பில் பயன்படுத்திக்க முடியும். சுட்டி வந்து எதுக்கு பயன்படும் அப்படின்னா வந்து பணிக்குறிகளில் கிளிக் செய்வதன் மூலம் சுட்டி பயன்படுது. அதே மாதிரி விண்டோஸில் கூறுகளுடன் எளிதில் செயல்பட முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து விசைப்பலகை எதுக்கு பயன்படுத்துவோம்னா அந்த விசைப்பலகையில் இருக்கக்கூடிய எழுத்துக்கள், எண்கள், சிறப்பு குறியீடுகள் இதெல்லாம் உள்ளிடுறதுக்காக பயன்படுத்தக்கூடியதான் விசைப்பலகை. நெக்ஸ்ட் விண்டோஸ் இயக்க அமைப்பின் சில செயல்பாடுகள். இது வந்து 3 மார்க்ஸ் ஆர் 5 மார்க்ஸில் கேட்க சான்ஸ் இருக்குது. எனி 5 பாயிண்ட்ஸ் வந்து இதில் மெமரி பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஸோ விண்டோஸ் இயக்க அமைப்போட செயல்பாடுகள் என்னென்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். சொற்செயலிகள், அட்டவணை செயலிகள், கணிப்பான், விளையாட்டுகள் போன்ற பயன்பாடுகளை இயக்குவதற்கு விண்டோஸ் இயக்க அமைப்பு வந்து பயன்படுது. அடுத்தது கணிப்பொறியில் புதிய பயன்பாடுகளை நிறுவுவதற்கு, ஏதாவது ஒரு புதுசாக ஒரு சாஃப்ட்வேர் வந்து என்ன பண்ணிக்கலாம், இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அடுத்தது அச்சுப்பொறி, வருடி, சுட்டி, இலக்க வகை கேமரா போன்ற வன்பொருள்களை மேலாண்மை செய்வதற்கு அதை நம்ம என்ன பண்ணிக்கலாம். அச்சுப்பொறினா பிரிண்டர் இல்லையா? பிரிண்டரை வந்து நம்ம கம்ப்யூட்டர் கூட கனெக்ட் பண்ணிக்க முடியும். அதே ஸ்கேனரை கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸ்கேனர் தான் வந்து வருடி அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது மவுஸை கனெக்ட் பண்ணிக்கலாம்.
இலக்க வகை கேமரா, டிஜிட்டல் கேமரா இருக்கு இல்லையா? ஸோ இந்த வன்பொருட்கள் எல்லாமே மேலாண்மை செய்வதற்குனா, அத எல்லாத்தையும் கம்ப்யூட்டர்ல கனெக்ட் பண்ணி நம்மளால ஒர்க் பண்ணிக்க முடியும். இப்போ ஒரு லேப்டாப்லயோ இல்ல கம்ப்யூட்டர்லேருந்து பிரிண்ட் எடுக்கணும். அதுக்கு பிரிண்டர் தேவைப்படும். அப்ப இந்த பிரிண்டர் எப்படி அங்க பிரிண்ட் வருதுன்னா, அதுல அதோட கனெக்ஷன் வந்து என்னது லேப்டாப்ல ஆர் கம்ப்யூட்டர்ல வந்து இருக்கணும் இல்லையா? ஸோ அதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கக்கூடியதா இந்த விண்டோஸ் இயக்க அமைப்பு இருக்கும். நெக்ஸ்ட் கோப்பு மற்றும் கோப்புரைகளை உருவாக்குதல், பதிப்பாய்வு செய்தல், சேமித்தல், அழித்தல் போன்ற கோப்பு மேலாண்மை செயல்பாடுகளை செய்வதற்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஒரு புக் ஓப்பன் பண்ணியிருக்கேன் இல்லையா? இது வந்து ஒரு ஃபைல் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஃபைல் ஒரு 10 புக்கு சேர்ந்து வந்து ஒரு நேம் கொடுத்து நான் சேவ் பண்ணி வச்சிருப்பேன். அது வந்து கோப்புரைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபைலுங்கிறது கோப்பு. ஓகேவா? கோப்புரைகள்லாம் ஃபோல்டர் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ பல ஃபைல்ஸ் எல்லாம் வந்து சேர்ந்து ஒரு நேமா நான் சேவ் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னா, அதான் வந்து கோப்புரைகள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கோப்பு உருவாக்குறது, இல்ல கோப்புரைகளை உருவாக்குறதுக்கு, அத பதிப்பாய்வு செய்றதுக்கு, அதுல ஏதாவது நம்ம ஃபைல்ஸ் எல்லாம் சேமித்து வைக்கிறதுக்கு, தேவையில்லாத ஃபைல்லாம் டெலீட் பண்றதுக்கு, நீக்குதல். ஸோ இந்த செயல்பாடுகள்லாம் செய்றதுக்காக பயன்படும். நெக்ஸ்ட் கணிப்பொறியின் அமைப்புகளான வண்ணத் திட்டங்கள், திரைக்காப்பு போன்றவற்றை திரையில் மாற்றி அமைக்க. அதாவது நம்ம செட்டிங்ஸ்ல போயிட்டு என்ன பண்ணலாம்? கலர் ஸ்கீம், கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸ்க்ரீன் சேவர் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து விண்டோஸோட செயல்பாடுகளா இருக்கு. நெக்ஸ்ட் இங்க ஒரு பாக்ஸ் குடுத்துருக்காங்க பாருங்க. விண்டோஸின் பல்வேறு பதிப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு, அதான் விண்டோஸ்ல இருக்கக்கூடிய அந்த வெர்ஷன். ஓகே. ஒரு ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒரு ஒரு வெர்ஷனா வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டே இருந்தாங்க. இப்ப உங்களுக்கு தெரிஞ்ச வெர்ஷன் வந்து விண்டோஸ் 7, 8, 10 இதெல்லாம் இருக்கும்னு நெனைக்கிறேன் இல்லையா? இதெல்லாம் நீங்க அதிகமா பார்த்துருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். விண்டோஸ் 7 தெரியும். விண்டோஸ் 8, விண்டோஸ் 10. இப்ப மேக்ஸிமம் எல்லாமே விண்டோஸ் 10 இயக்க அமைப்ப தான் பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி இருந்த பதிப்புகள்லாம் என்னென்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். இது ரொம்ப இம்பார்ட்டன்டான 5 மார்க்ஸ். சரிங்களா? அதனால இத 5 மார்க்ஸ்ன்னு போட்டுக்கோங்க. விண்டோஸின் பல்வேறு பதிப்புகள். இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ். ஓகேவா? ஏதாவது ஒரு 6 பதிப்புகள நல்லா படிச்சுக்கோங்க. எந்த பதிப்பு ஈஸியா இருக்கோ அத நல்லா மெமரி பண்ணிக்கோங்க. சரிங்களா? பாருங்க ஃபர்ஸ்ட்டு வந்து விண்டோஸ் 1.x இதான் வந்து முதலா இன்ட்ரோடியூஸ் பண்ண இயக்க அமைப்பு. விண்டோஸ் 1.x இது அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு வந்து 1985. இதெல்லாம் வந்து சின்னம் அப்டின்னா வந்து இப்போ நம்ம இப்போ விண்டோஸ் 10 வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம்னா, நம்ம பவர ஆன் பண்றோம். ஸ்டார்ட் பண்ற உடனே அந்த ஸ்க்ரீன்ல ஃபர்ஸ்ட்டு ஒரு ஐகான் காமிக்கும் இல்லையா? ஸோ அந்த சிம்பிள் தான். அப்ப விண்டோஸ் 1.x அந்த இயக்க அமைப்பு இருந்தது அப்டின்னா, அத நம்ம ஆன் பண்ணோனே இந்த மாதிரி ஒரு சின்னம் வந்து வரும். ஓகேவா? ஸோ அதான் ஒரு சின்னம் ஒரு இந்த அப்டேஷனுக்கும் அந்த சின்னத்த ஐகானையும் வந்து சேஞ்ச் பண்ணிட்டே இருந்திருக்காங்க. ஓகே. இப்போ விண்டோஸ் 1.x அப்டின்னா, அது அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு வந்து 1985. ஓகே. ஸோ இந்த பதிப்புகள் எல்லாத்தையும் வந்து ஜஸ்ட் ஒரு ரீட் அவுட் பண்ணிக்கோங்க. 1 மார்க்ஸ்ல எத வேணாலும் கேட்கலாம். அதோட வருடம் கேட்கலாம். அல்லது அதில வந்து என்ன நியூவா வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். சரிங்களா? அதனால ஓவராலா ரீட் அவுட் பண்ணிக்கோங்க. 6 பதிப்புகள வந்து நல்லா மெமரி பண்ணிக்கோங்க. சரிங்களா? 1985 விண்டோஸ் 1.x அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இதோட சிறப்பியல்புகள் என்னன்னு பாருங்க. 16 பிட்டுகளில் வரைகலை பயனர் இடைமுகம் அறிமுகம் செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது வரைகலை பயனர் இடைமுகம் சேர்ந்தது தான் வந்து இந்த விண்டோஸ்னாவே வரைகலை பயனர் இடைமுகம் இருக்கும். அதில அதோட ப்ராசஸர் இருக்கு இல்லையா? அந்த சிபியூல ப்ராசஸரோட கெப்பாசிட்டி வந்து 16 பிட்டா இருந்தது விண்டோஸ் 1.xல. ஓகேவா? நெக்ஸ்ட் சுட்டி உள்ளீட்டு சாதனமாக அறிமுகம் செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது சுட்டி அறிமுகப்படுத்தப்பட்டது இந்த விண்டோஸ் 1.x பதிப்புல தான். அடுத்தது விண்டோஸ் 2.x இதோட வருடம் வந்து 1987. சன்னல் திரையை சிறிதாக்குதல் அல்லது பெரிதாக்குதல் வசதி. ஓகே. ஸோ சன்னல் திரைனா இதுதான். இத வந்து சிறிதாக்குதல் அப்படின்னா மினிமைஸ். ஓகேவா? ஜஸ்ட் மினிமைஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் தேவை அப்படின்னா வந்து மேக்ஸிமைஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதாவது சிறிதாக்குதல், பெரிதாக்குதல் வசதியெல்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்ணது இந்த விண்டோஸ் 2.xல. அடுத்து தனிப்பயனாக்குதல், விருப்ப தேர்வுகள் மற்றும் கணிப்பொறி அமைப்பு மாற்றுதல் போன்ற சிறப்பு அம்சங்களுடன் கட்டுப்பாட்டு பலகம் அறிமுகம் செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது கண்ட்ரோல் பேனல் இது எல்லாருக்குமே யாரெல்லாம் லேப்டாப் யூஸ் பண்ணுறீங்களோ அவங்க எல்லாத்துக்குமே இந்த கண்ட்ரோல் பேனல் தெரியும். அந்த கண்ட்ரோல் பேனலை இன்ட்ரோடியூஸ் பண்ணது இந்த விண்டோஸ் 2.x தான். ஓகே. இந்த கண்ட்ரோல் பேனலில் என்ன செய்ய முடியும் அப்படின்னா, இப்போ நம்ம சிஸ்டம் ஆன் பண்ணுறோம், இல்லை ஒரு லேப் ஆன் பண்ணுறோம் அப்படின்னோடனே ஃபஸ்ட்டு அந்த அட்மின் வரும் இல்லையா? ஸோ அந்த அட்மின் செட்டிங் அதான் வந்து சிஸ்டம் செட்டிங் அப்படின்னு சொல்லுவோம். அந்த கம்ப்யூட்டரோட சிஸ்டம் செட்டிங் எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணுற ஆப்ஷன் எல்லாமே இந்த கண்ட்ரோல் பேனல் கட்டுப்பாட்டு பலகத்தில் தான் இருக்கும். ஏன்னா நீங்கள் கண்ட்ரோல் பேனல் ஓப்பன் பண்ணிவிட்டு எத்தனை அட்மின் வேணாலும் கிரியேட் பண்ணிக்கலாம். அதுமாதிரி பாஸ்வேர்டு வந்து செட் பண்ணி வச்சுருப்பாங்க இல்லையா? அந்த பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணுறது, நியூ பாஸ்வேர்டு கொடுக்குறது, இல்லை பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணுறது, இந்த செட்டிங் எல்லாம் மாற்றக்கூடிய ஆப்ஷன் எல்லாமே இந்த கட்டுப்பாட்டு பலகத்தில் தான் இருக்கும். ஓகே. அப்போ இந்த கட்டுப்பாட்டு பலகம் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டது வந்து விண்டோஸ் 2.x. ஓகே. நெக்ஸ்ட் விண்டோஸ் 3.x இதோட வருடம் வந்து 1992. விண்டோஸில் பல்பணி கருத்துரு அறிமுகம். அதாவது கான்செப்ட் ஆஃப் மல்டி டாஸ்கிங். பல பயன்பாடுகளை நம்ம என்ன அதை ஓப்பன் பண்ணி அதில் வேலை செய்ய முடியும். அதுதான் வந்து பல்பணி கருத்துரு அப்படின்னு சொல்லுவோம். இது அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு வந்து
1992ல விண்டோஸ் 3.x 256 வண்ணங்களை ஆதரிப்பதால் அதிநவீன வண்ணமயமான தோற்றத்தை இடைமுகத்திற்கு அளிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது GUIல வண்ணங்கள் நிறையா இருக்கும். அதில் 256 வண்ணங்களை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு விண்டோஸ் 95 இந்த 1995ல் அறிமுகப்படுத்தினதால இந்த விண்டோஸ் 95 அப்படின்னு சொல்லி நேம் இருக்கு. இதோட அட்வான்டேஜ் இதில் இன்ட்ரடியூஸ் பண்ணது என்னென்னு பாருங்கள். தொடக்க பொத்தான், பனிப்பட்டை, விண்டோஸ் எக்ஸ்ப்ளோரர் மற்றும் தொடக்கப்பட்டி அறிமுகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தொடக்க பொத்தான் அப்படின்னா வந்து இந்த ஸ்டார்ட், ஓகேவா? அந்த ஸ்டார்ட் அறிமுகப்படுத்தப்பட்டது வந்து 1995. ஓகே, விண்டோஸ் 95ங்கிற பதிப்பு அறிமுகப்படுத்தியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பனிப்பட்டை. பனிப்பட்டை அப்படின்னா வந்து இந்த டாஸ்க் பார் தான், ஓகேவா? நம்ம எதாவது மினிமைஸ் பண்ணுறோம் இல்லை மேக்ஸிமைஸ் பண்ணுறோம், அந்த ஆப்ஷன் எல்லாமே இதில் தான் இருக்கும் இல்லையா? இந்த பனிப்பட்டை அறிமுகப்படுத்தினதும் இந்த விண்டோஸ் 95ல் தான். அடுத்தது விண்டோஸ் எக்ஸ்ப்ளோரர். ஓகே, ஸோ விண்டோஸ் மேனேஜ் பண்ணுறது தான் வந்து விண்டோஸ் எக்ஸ்ப்ளோரர்னு சொல்லுவோம். இது எல்லாமே அறிமுகப்படுத்தினது இந்த விண்டோஸ் 95ல். அடுத்தது 32 பிட் செயலி அறிமுகம் மற்றும் பல்பணியாக்கம் மீது அதிக கவனம் செலுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது எல்லாமே 16 பிட் செயலியாக இருந்தது. அதாவது சிபியூவில் 16 பிட் செயலியாக பயன்படுத்திட்டு இருந்தாங்க. இந்த விண்டோஸ் 95லேருந்து தான் 32 பிட் செயலியை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு விண்டோஸ் 98. ஓகே, இது அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு வந்து 1998. இயக்க அமைப்புடன் ஒருங்கிணைந்த இணைய உளவி அறிமுகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணுறோம் அப்படின்னா அது கூடவே ஒரு இணைய உளவியை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. உளவி அப்படிங்கிறது வந்து ப்ரௌசர்னு சொல்லுவோம். இப்போ அதிகமாக எல்லாமே குரோம் ப்ரௌசர் எல்லாம் பயன்படுத்துறீங்க இல்லையா? மொபைலாக இருந்தாலும் லேப்டாப்பாக இருந்தாலும், ஏன்னா அது கூகுள் குரோம் வந்து ஓப்பன் பண்ணி உங்களுக்கு இதெல்லாம் எந்தெந்த இன்ஃபர்மேஷனாக தேவையோ அதெல்லாம் அந்த ப்ரௌசரை யூஸ் பண்ணி சர்ச் பண்ணி தெரிஞ்சுக்கிறீங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஸ்டார்டிங்லலாம் வந்து இந்த இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் தான் பயன்படுத்திட்டு இருந்தாங்க. ஸோ இந்த எக்ஸ்ப்ளோரர் வந்து இயக்க அமைப்பு கூடயே சேர்ந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அதான் விண்டோஸ் 98. நெக்ஸ்ட்டு தாஸ் அடிப்படையிலான விளையாட்டுகள் மறைய தொடங்கி விண்டோஸ் அடிப்படையிலான விளையாட்டுகள் மேம்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தாஸ்ன்னு ஒரு இயக்க அமைப்பு ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா? கமாண்ட் பேஸ்டாக இருக்கும்னு சொல்லிட்டு. அந்த இயக்க அமைப்போட விளையாட்டுக்கெல்லாம் மறைய தொடங்கி விண்டோஸ் அடிப்படையிலான விளையாட்டுக்கெல்லாம் மேம்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ விண்டோஸ் அடிப்படையிலான அப்படின்னா வந்து மவுஸை யூஸ் பண்ணி கேம் விளையாடுறது. ஓகே, அந்த விளையாட்டுக்கெல்லாம் வந்து மேம்படுத்தியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு செருகி உபயோகித்தல் சிறப்பம்சம் அறிமுகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செருகி அப்படின்னா வந்து பிளக் அண்ட் ப்ளே. நம்ம பிளக்கை யூஸ் பண்ணி விளையாடுறது, ஓகேவா? இப்போதைக்கு எக்ஸாம்பிள் வந்து இப்போ மவுஸ் இருக்குது அப்படின்னா, இப்போ லேப்டாப்பில் வந்து மவுஸ் வேணும் அப்படின்னா நம்ம அந்த மவுஸ் ஒயரை வந்து இன்சர்ட் பண்ணி அந்த மவுஸ் வந்து பயன்படுத்திக்க முடியும் இல்லையா? ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் வந்து இந்த விண்டோஸ் 98ல் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. நெக்ஸ்ட்டு விண்டோஸ் NT. வலையமைப்பில் சேவையகம் போல் வடிவமைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சேவையகம் போல் அப்படின்னா வந்து இப்போ இந்த நெட்வொர்க் கனெக்ஷன்லாம் கொடுக்குறாங்க இல்லையா? இது நம்ம சாப்டர் 4லேயே சொல்லியிருக்கேன். இப்போ ஆஃபீஸில் வந்து ஒரு 5 கம்ப்யூட்டர் இருக்குன்னா அந்த 5 கம்ப்யூட்டரோட தகவல்கள் எல்லாமே வந்து ஒரு கம்ப்யூட்டர்லேருந்து மற்ற கம்ப்யூட்டரில் ஷேர் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி எடிட் பண்ணிக்க முடியும். ஓகேவா? இப்போ வந்து ஏ கம்ப்யூட்டரில் வந்து ஒரு ஃபைல் இருக்குது அப்படின்னா அது வந்து பி கம்ப்யூட்டரில் ஓப்பன் பண்ணிக்கலாம், எடிட் பண்ணிக்கலாம். ஓகே, அப்போ பி கம்ப்யூட்டரில் எடிட் பண்ணது எல்லாத்தையும் நம்ம ஏ கம்ப்யூட்டரில் பார்த்துக்க முடியும். ஓகே, ஸோ அப்போ அந்த ஏ கம்ப்யூட்டரில் வந்து அந்த 5 கம்ப்யூட்டருக்கும் சேர்ந்து என்ன இருக்குன்னா ஒரு சேவையகம் இருக்கும் இல்லையா? இந்த சேவையகத்தை வடிவமைக்கப்பட்டது எல்லாமே இந்த விண்டோஸ் NTல தான். ஓகே, நெக்ஸ்ட்டு விண்டோஸ் ME. ஓகே, விண்டோஸ் ME அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு வந்து 2000 தான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. தானியங்கு கணிப்பொறி பரிசோதித்தல் மற்றும் மீட்பு கருவிகள் அறிமுகப்படுத்தப்பட்டன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது கம்ப்யூட்டரில் ஏதாவது எரர் இருக்கா அப்படின்னு சொல்லி பரிசோதிக்கிறதுக்கு, செக் பண்ணுறதுக்கு, அந்த மாதிரி எரர் இருந்தது அப்படின்னா அதை நீக்கிறதுக்கு, ஓகே, அதான் வந்து மீட்பு கருவிகள் அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் அறிமுகப்படுத்தப்பட்டது தான் வந்து விண்டோஸ் ME. நெக்ஸ்ட்டு விண்டோஸ் 2000. ஸோ இது இன்ட்ரடியூஸ் பண்ண இயரும் வந்து 2000 தான். வணிக மேசை கணினி மற்றும் மடிக்கணினிகளில் இயக்க அமைப்பாக சேவையாற்றியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, வணிகத்துக்காக பயன்படுத்தக்கூடிய கம்ப்யூட்டர்ஸ், லேப்டாப் இதிலலாம் வந்து இந்த இயக்க அமைப்பை பயன்படுத்தியிருக்காங்க. இந்த விண்டோஸ் 2000ல் வந்து 4 பதிப்புகளை வெளியிட்டிருக்காங்க. அதாவது விண்டோஸ் ப்ரொஃபஷனல், விண்டோஸ் சர்வர், விண்டோஸ் அட்வான்ஸ்டு சர்வர், விண்டோஸ் டேட்டா சென்டர் சர்வர் அப்படின்னு சொல்லி 4 பதிப்புகளை வெளியிட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு விண்டோஸ் XP. இது அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு வந்து 2001. 64 பிட் செயலிகள் அறிமுகம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து 16 பிட் செயலி பார்த்தோம். அடுத்தது 32 பிட் செயலி அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஸோ அதுக்கு பிறகு விண்டோஸ் XPல தான் 64 பிட் செயலியை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு விண்டோஸ் தோற்றம் மற்றும் நிலையான பணித்தளம் மேம்படுத்தப்பட்டது. நெக்ஸ்ட்டு விண்டோஸ் விஸ்டா. இது அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு வந்து 2006. விண்டோஸ் தோற்றம் வந்து மேம்படுத்தப்பட்டது. நெக்ஸ்ட்டு விண்டோஸ் 7. இது அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு வந்து 2009. கணிப்பொறியின் தொடங்குதல் நேரம்
மேம்படுத்தப்பட்டது. ஏரோபிக் பணிப்பட்டையில் பயன்பாடுகளை இணைத்தல், கையெழுத்து உணர்தல், இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் 8 போன்ற புதிய பயனர் இடைமுக வசதிகள் அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லை ஏரோபிக் அப்படிங்கிறது வந்து பனிப்பட்டையில் இருக்கக்கூடியது தான். ஓகே, இதான் பனிப்பட்டையிலேயே அதோட கார்னரில் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து ஏரோபிக் அப்படின்னு சொல்லுவோம். இதை நம்ம ஜஸ்ட் கிளிக் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம எத்தனை அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணியிருந்தாலும் நமக்கு வந்து டெஸ்க்டாப்பில் அது கொண்டு வந்து விடும் நம்மள. ஓகே, இப்போ எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஒரு 10 அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிட்டுருக்கோம். அது எல்லாத்தையும் நம்ம மினிமைஸ் பண்ணிட்டு டெஸ்க்டாப் வரணும்னு நினச்சோம் அப்படின்னா ஒன்று ஒன்றா மினிமைஸ் பண்ணிட்டுருப்போம் இல்லையா, ஸோ அதுக்கான ஆப்ஷனை தான் இந்த ஏரோபிக் ஆப்ஷன் வச்சுருக்காங்க. இது ஜஸ்ட் கிளிக் பண்ணோம்னா எத்தனை அப்ளிகேஷனாக இருந்தாலும் என்னது அதை வந்து ஹைட் பண்ணிவிட்டு இந்த டெஸ்க்டாப் வந்து நமக்கு காமிக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பணிப்பட்டையில் பயன்பாடுகளை இணைத்தல். ஸோ பணிப்பட்டையில் பயன்பாடுகள் இணைத்தல் அப்படின்னா நமக்கு எந்தெந்த பயன்பாடுகள்லாம் பணிப்பட்டையில் தேவைப்படுதோ, இந்த டாஸ்க் பாரில் தேவைப்படுதோ அதெல்லாம் இணைச்சிக்க முடியும். ஓகே, இப்போ எக்ஸாம்பிள் வந்து எந்த ஆப்ஷன் நீங்கள் எந்த பயன்பாடை நீங்கள் அதிகமாக பயன்படுத்துகிறீங்க, இப்போ குரோம் வந்து அதிகமாக பயன்படுத்திட்டுருக்கீங்க, அந்த குரோம் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணணுன்னா போயிட்டு நம்ம இந்த ஃபோல்டரை கிளிக் பண்ணுறோம், இந்த ஐக்கானை வந்து டபுள் கிளிக் பண்ணால் ஓப்பன் ஆகும். அதுவே வந்து இங்கே நம்ம பணிப்பட்டையில் வந்து ஸ்டோர் பண்ணுறோம்னா ஜஸ்ட் கிளிக் பண்ணோன்னே அது ஓப்பன் ஆகும். ஓகேவா, ஸோ இது எல்லாமே இங்கே பின் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணிக்கிறோம். ரைட் கிளிக் பண்ணிவிட்டு பின் டு டாஸ்க் பார் கொடுத்தோம் அப்படின்னா இந்த கூகுள் குரோம் வந்து இங்கே பின் ஆகிடும். அதேமாதிரி எந்தெந்த அப்ளிகேஷன்லாம் உங்களுக்கு வேணுமோ அது எல்லாத்தையுமே இங்கே பின் பண்ணிக்கலாம். பின் பண்ணிட்டீங்கன்னா ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணால் போதும், என்னது அந்த அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆகும். ஓகேவா, இதான் வந்து பணிப்பட்டையில் என்ன பண்ணிக்கலாம், எந்த பயன்பாடுகளில் வேணாலும் இணைச்சிக்க முடியும். இந்த ஆப்ஷன் எல்லாமே இன்ட்ரடியூஸ் பண்ணது இந்த விண்டோஸ் 7ல். நெக்ஸ்ட்டு கையெழுத்து உணர்தல், அதாவது ஹேண்ட் ரைட்டிங் ரெகக்னேஷன், இதை இன்ட்ரடியூஸ் பண்ணது விண்டோஸ் 7 அண்ட் இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் 8 இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது விண்டோஸ் 8, இதை இன்ட்ரடியூஸ் பண்ண இயர் வந்து 2012. விண்டோஸின் முந்தைய பதிப்புகளை விட விண்டோஸ் 8 மிகவும் வேகமாக செயல்படக்கூடியது. இதுக்கு முன்னாடி இருந்த பதிப்புகளை விட இது வேகமாக செயல்படக்கூடியதாக இருந்தது. தொடக்க பொத்தான் நீக்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தொடக்க பொத்தானா இதுதான் இல்லையா, இந்த தொடக்க பொத்தானை இதில் நீக்கியிருக்காங்க. ஏன் நான் பயன்படுத்தக்கூடிய ஓஎஸ் வந்து விண்டோஸ் 10. ஓகே, ஸோ விண்டோஸ் 8ல் இந்த ஸ்டார்ட் பட்டன் இருக்காது. விண்டோஸ் 8ல் பல் அடுக்கு செயலி, திடநிலை இயக்கிகள், தொடுதிரை மற்றும் மாற்று உள்ளீட்டு முறைகள் போன்ற சிறந்த நன்மைகள் உள்ளன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பல் அடுக்கு செயலி அப்படிங்கிறது வந்து ஒரே மைக்ரோ ப்ராசஸரில் நிறைய செயலியை பயன்படுத்துறது, அதான் பல் அடுக்கு செயலி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதான் திடநிலை இயக்கிகள், தொடுதிரை மற்றும் மாற்று உள்ளீட்டு முறைகள், ஸோ இது எல்லாத்தையுமே இன்ட்ரடியூஸ் பண்ணது இந்த விண்டோஸ் 8ல் தான். ஸோ தொடுதிரை அப்படிங்கிறது வந்து டச் ஸ்க்ரீன். ஓகே, நம்ம மொபைல் எப்படி யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி லேப்டாப்லேயும் வந்து டச் ஸ்க்ரீன் ஆப்ஷனெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணது, அறிமுகப்படுத்தியது வந்து இந்த விண்டோஸ் 8 இயக்க அமைப்பு தான். அடுத்தது கைபேசி மற்றும் கணிப்பொறிகளுக்கான பொதுவான பணிமனையாக செயல்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது கம்ப்யூட்டர்லேயும் நம்ம இந்த ஓஎஸை பயன்படுத்திக்கலாம், கைபேசி மொபைல்லையும் வந்து இந்த ஓஎஸை பயன்படுத்திக்க முடியும். நெக்ஸ்ட்டு விண்டோஸ் 10, இது இன்ட்ரடியூஸ் பண்ண இயர் வந்து 2015. தொடக்க பொத்தான் மீண்டும் சேர்க்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இந்த தொடக்க பொத்தான் வந்து இந்த விண்டோஸ் 8ல் ரிமூவ் பண்ணியிருந்தாங்க இல்லையா, திரும்பவும் இந்த தொடக்க பொத்தானை சேர்த்துருக்காங்க. இந்த தொடக்க பொத்தானை கிளிக் பண்ணுறோம் அப்படின்னா நிறைய அப்ளிகேஷன் எல்லாமே இதெல்லாம் காமிக்கும். ஓகே, நம்ம ஈஸியாக வந்து ஒரு அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்க முடியும். அதுக்காக தான் தொடக்க பொத்தான் பயன்படுது. தொடக்க பொத்தானை விண்டோஸ் 10ல் விண்டோஸ் 8ல் ரிமூவ் பண்ணியிருக்காங்க. விண்டோஸ் 10ல் திரும்பவும் என்ன அதை ஆட் பண்ணியிருக்காங்க. ஒன்றுக்கு மேற்பட்ட திரைமுகப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒன்றுக்கு மேற்பட்ட திரைமுகப்பு அப்படின்னா நம்ம எத்தனை திரையை ஓப்பன் பண்ணியிருக்கோமோ எல்லாமே ஒரே நேரத்தில் பார்த்துக்க முடியும். ஓகேவா, அதுக்கு தான் இந்த ஆப்ஷன். டாஸ்க் வியூன்னு இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம எத்தனை பேஜஸ் ஓப்பன் பண்ணியிருக்கோமோ அது எல்லாமே காமிக்கும். இதில் நம்ம ஜஸ்ட் கிளிக் பண்ணுறோம் அப்படின்னா அந்த திரைமுகப்புக்கு நம்ம போகலாம். ஓகே, அந்த டெஸ்க்டாப்பை நம்ம பார்த்துக்க முடியும். சரிங்களா, எந்த ஆப்ஷன் எல்லாமே இந்த விண்டோஸ் 10ல் தான் இருக்குது. ஸோ இதே மாதிரி நம்ம எத்தனை வேணாலும் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு அதை வந்து என்ன பண்ணிக்கலாம், பார்த்துக்கலாம். பார்த்துட்டு எந்த டெஸ்க்டாப் வேணுமோ அந்த ஆப்ஷனை நம்ம சூஸ் பண்ணிக்க முடியும். செயலி அறிவிப்பு மற்றும் விரைவு நடவடிக்கை செயலிக்கான மத்திய அறிவிப்பு மையம் அறிமுகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செயலி அறிவிப்புனா கம்ப்யூட்டர் ரிலேட்டடாக ஏதாவது இன்ஃபர்மேஷன், நோட்டிஃபிகேஷன் மெசேஜ்னு சொல்லுவோம் இல்லையா, அதெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் பாருங்கள், இந்த டாஸ்க் பார் லாஸ்ட்டில் வந்து காமிக்கும் நோட்டிஃபிகேஷன் ஆப்ஷன். ஸோ இது இன்ட்ரடியூஸ் பண்ணது விண்டோஸ் 10ல். நெக்ஸ்ட்டு கார்டானா குரல் செயலியக்க தனி உதவியாளர் வசதி, இதை இன்ட்ரடியூஸ் பண்ணதும் இந்த விண்டோஸ் 10ல் தான். கார்டானா குரல் செயலியக்கி அப்படின்றது வந்து நம்ம வாய்ஸ் மெசேஜ் கொடுத்தோம் அப்படின்னா அதை வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். ஓகே, இப்போ எந்த பேஜஸ் போகணும், எந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணணும், அதை நம்ம வந்து வாய்ஸாக கொடுத்தோம் அப்படின்னா அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கக்கூடிய ஆப்ஷனும் இந்த விண்டோஸ் 10ல் இருக்கும். நெக்ஸ்ட்டு சுட்டியை கையாளுதல். ஓகே, இயக்க அமைப்பில் வேலை செய்கிறதுன்னு பார்த்தோம். அப்போது ஒரு சுட்டியை எப்படி இயக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா, அதனால் ஃபஸ்ட்டு வந்து இந்த மவுஸோட ஆக்ஷன் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. பாருங்கள்,
விண்டோஸ் இயக்க அமைப்பில் வேலை செய்வதற்கு முன்பு சுட்டியின் இயக்கத்தை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும். இதான் சுட்டி இல்லையா மவுஸ். இந்த மவுஸில் வந்து 2 ஆப்ஷன் இருக்குது, 2 பொத்தான் இருக்குது. இடது கிளிக்கு, வலது கிளிக்கு அப்படின்னு சொல்லி 2 ஆப்ஷன் இருக்குது. நடுவில் இருக்கிறது வந்து ஸ்க்ரோல். ஸ்க்ரோல் அப்படிங்கிறது வந்து முன்னும் பின்னும் மேலும் கீழும் வந்து மூவ் ஆகிறதுக்காக பயன்படுறது அந்த ஸ்க்ரோல் பொத்தான் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மவுஸோட செயல்பாடுகள்லாம் என்ன இருக்குன்னு பாருங்கள். சுட்டியின் செயல்பாடுகள் இது வெரி இம்பார்ட்டன்ட். 3 மார்க்ஸ் மார்க் பண்ணிக்கோங்க. இதோட செயல் விளைவு ஒரு உருப்படியை சுட்ட ஒரு ஐட்டம் வந்து காமிக்கணும் அப்படின்னு காமிக்கிறது தான் ஒரு உருப்படியை சுட்ட அப்படின்னு சொல்லுவாங்க. விளைவு பாருங்க, சுட்டிய ஒரு உருப்படியின் மீது நகர்த்துதல். ஓகே, ஸோ இப்போ இது எல்லாமே வந்து இப்போ டெஸ்க்டாப் ஓப்பன் பண்ணிக்கிறேன். அந்த டெஸ்க்டாப் இது எல்லாமே வந்து ஒரு ஒரு ஐட்டம் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஐட்டமில் எந்த ஐட்டம் நமக்கு வேணுமோ, எதை கிளிக் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அங்கே அந்த இடத்துல வந்து மூவ் ஆகணும் அப்படின்னா அதான் வந்து ஒரு உருப்படியே சுட்ட அப்படின்னு சொல்லுவாங்க. ஜஸ்ட் வந்து மூவ் பண்ணுறது. ஓகே, இதான் வந்து மவுஸோட முதல் செயல்பாடு. நெக்ஸ்ட் வந்து கிளிக்கு. கிளிக் அப்படின்னா வந்து திரையில் உள்ள ஒரு உருப்படியின் மீது சுட்டியை வைத்து இடது பொத்தானை அழுத்தி உடனே விட்டு விடுதல். இடது பொத்தானை நம்ம அழுத்துறோம், ஜஸ்ட் ஒரு கிளிக் மட்டும் பண்ணுறோம் அப்படின்னா அதான் கிளிக்கு. எந்த ஆப்ஷன் வேணுமோ அதை ஜஸ்ட் என்ன பண்ணுறோம், கிளிக் மட்டும் பண்ணுறோம். ஓகே, இதான் வந்து கிளிக் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே சரிங்களா, பாருங்கள். இப்போ இங்கே ட்ரா ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணியிருக்கேன். அதுவே இப்போ ஹைலைட் வேணும் அப்படின்னா ஹைலைட்டை கிளிக் பண்ணோன்னா இந்த ஹைலைட் வந்து யூஸ் ஆகும். ஓகேவா, இதை எரேஸ் பண்ணுறோம் அப்படின்னா எரேஸை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணால் எரேஸ் வந்து யூஸ் ஆகும். இதை வந்து கிளிக் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து வலது கிளிக். வலது கிளிக் அப்படின்னா ஒரு உருப்படியின் மீது சுட்டியை வைத்து வலது பொத்தானை அழுத்த ஒரு மேல் மீட்பு பட்டி தோன்றும். அதில் பல விருப்ப தேர்வுகள் பட்டியலிடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஏதாவது ஒரு ஆப்ஷன் ஒரு உருப்படியை வந்து ஓப்பன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அது என்ன பண்ணலாம், ரைட் கிளிக் பண்ணிக்கலாம். ரைட் கிளிக்னா மவுஸோட வலது பொத்தான், அதான் வந்து ரைட் கிளிக் அப்படின்னு சொல்லுவோம். இந்த வலது பொத்தான் நம்ம கிளிக் பண்ணுறோம் அப்படின்னா மேல் மீட்பு பட்டி வந்து ஒன்று வரும். அதில் நமக்கு எந்த ஆப்ஷன் வேணுமோ அதை வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஜஸ்ட் இங்கேயே ரைட் கிளிக் பண்ணிக்கலாம். எந்த ஆப்ஷனில் வேணாலும் நம்மளால ரைட் கிளிக் பண்ணிக்க முடியும். ரைட் கிளிக் பண்ணால் ஒரு பாக்ஸ் வரும், அதுதான் வந்து மேல் மீட்பு பட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் நமக்கு எந்த ஆப்ஷன் வேணுமோ அதை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ ஒரு உருப்படியில் வந்து ரைட் கிளிக் பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி வரும். இதான் மேல் மீட்பு பட்டி. இதை யூஸ் பண்ணி நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். மூவ் டு ஒன் டிரைவ், ஓப்பன் ஃபைல் லொக்கேஷன், இதில் நம்ம இதெல்லாம் வந்து விருப்ப தேர்வுகள் அப்படின்னு சொல்லுவோம். இதில் நமக்கு எந்த ஆப்ஷன் தேவையோ அதை வந்து நம்மளால் செலக்ட் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட்டு இரு கிளிக் செய்தல். இரு கிளிக் செய்தல் அப்படின்னா வந்து ஒரு உருப்படியில், அதாவது ஒரு ஃபோல்டரில் வந்து 2 தடவை கிளிக் பண்ணுறோம். எப்படின்னா ஒரே நேரத்தில். இதுக்கு வந்து நம்ம இடது பொத்தானை தான் பயன்படுத்துவோம். பாருங்க, இடது பொத்தானை இருமுறை வேகமாக அழுத்தி விடுதல், அதான் வந்து இரு கிளிக் செய்தல். இப்போ நம்ம ஃபோல்டர் ஓப்பன் பண்ணுறோம். இப்போ ஒரு கிளிக் பண்ணால் ஜஸ்ட் கிளிக் தான் ஆகும். இதை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா டபுள் கிளிக், இரு கிளிக் அப்படின்னு சொல்லுவோம். இடது பொத்தானை வந்து ஒரே நேரத்தில் 2 தடவை கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணோடனே அந்த அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆகும். சரிங்களா, இதான் வந்து இரு கிளிக் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் இழுத்து விடுதல். ஒரு உருப்படியின் மீது சுட்டியை வைத்து சுட்டியின் இடது பொத்தானை அழுத்தி பிடித்தவாறு சுட்டியை தேவையான இடம் வரை இழுத்து பின் விட்டு விடுதல், அதான் வந்து இழுத்து விடுதல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ட்ராக் அண்ட் ட்ராப் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஒரு அப்ளிகேஷன் இருக்குது, அது வந்து இந்த இடத்துல இருக்கு இல்லையா, இப்போ நியூன்னு ஒரு அப்ளிகேஷன் ஐக்கான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஐக்கான் வந்து ரைட் சைடில் வேணும் அப்படின்னா ஜஸ்ட் வந்து என்ன பண்ணுறோம், இதை கிளிக் பண்ணிக்கிறோம். இடது பொத்தானை பயன்படுத்தி கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணி இழுத்துட்டு வந்து எந்த இடத்துல தேவையோ அந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணுறோம். அந்த இடத்துல வந்து அந்த மவுஸை ரிலீஸ் பண்ணிடணும். மவுஸ்லேருந்து கையை எடுத்துக்கணும். எடுத்தோம் அப்படின்னா அந்த இடத்துல அந்த ஐக்கான் வந்து மூவ் ஆகும். ஓகேவா, ஸோ இதான் வந்து இழுத்து விடுதல் அப்படின்னு சொல்லுவோம். ட்ராக் அண்ட் ட்ராப். ஓகே, ட்ராக் பண்ணி ட்ராப் பண்ணுறது. ஓகே, இதான் வந்து சுட்டியின் செயல்பாடுகள். நெக்ஸ்ட் டூயினோவில் பாருங்கள். நீங்கள் எந்த பயன்பாடில் வேலை செய்து கொண்டிருந்தாலும் வின்கி ப்ளஸ் டி அல்லது ஏரோபிக் பயன்படுத்தி எந்த நேரத்திலும் திரைமுகப்புக்கு செல்லலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, வின்கி அப்படின்னா வந்து இந்த விண்டோஸ் சின்ன பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரியே கீபோர்டில் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதான் வந்து வின்கி அப்படின்னு சொல்லுவோம். அந்த கீயும் டியையும் ஒரே நேரத்தில் நீங்கள் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா வந்து திரைமுகப்புக்கு, அதாவது டெஸ்க்டாப்புக்கு நம்ம வர முடியும். அல்லது ஏரோபிக் பயன்படுத்தி எந்த நேரத்திலும் திரைமுகப்புக்கு செல்லலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏரோபிக்னா ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, இதுதான் வந்து ஏரோபிக் அப்படின்னு சொல்லுவோம். மவுஸோட கர்சர் பாருங்க, இந்த ரைட் சைடில் இருக்கு இல்லையா, ஸோ இதான் வந்து ஏரோபிக். இந்த ஏரோபிக் கிளிக் பண்ணோம் அப்படின்னா டேரெக்டாக டெஸ்க்டாப்புக்கு வர முடியும். ஓகேவா, அந்த ஆப்ஷன்லாம் உங்களுக்கு பிக்சராக கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பணிக்குறிகள். பணிக்குறிகள்லாம் இங்கிலீஷில் ஐக்கான் அப்படின்னு சொல்லுவோம். விண்டோஸின் குறுகலான கோப்பு, கோப்புரை, குறுக்கு வழிகள் போன்றவற்றை குறிக்கும் படக்குறியீடு பணிக்குறி எனப்படும். வரைகலை பயனர் இடைமுக பயன்பாடுகளில்
பணிக்குறிகள் முக்கிய பங்கு வகிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு கோப்போ, இல்ல கோப்புரையோ, குறுக்கு வழிகள் இது எல்லாத்தையுமே குறிக்கக்கூடிய ஒரு படக்குறியீடு தான் வந்து பணிக்குறிகள் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப எக்ஸாம்பிள் பாருங்க. இது எல்லாமே பணிக்குறின்னு தான் சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இது வந்து கோப்பா இருக்கலாம், கோப்புரைகளா இருக்கலாம், இல்ல குறுக்கு வழியா இருக்கலாம். குறுக்கு வழின்னா ஷார்ட் கட். ஓகே. ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு ஈஸியா ஓப்பன் ஆகணும் அப்படின்னா, அத நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஷார்ட்கட் ஆப்ஷனு குடுத்துக்கலாம். ஷார்ட்கட் டூ டெஸ்க்டாப்ன்னு குடுத்துட்டோம் அப்படின்னா, டெஸ்க்டாப்ல அது ஷார்ட்கட்டா வரும். இங்க பாருங்க இந்த மாரி ஒரு ஏரோ இருக்கு இல்லையா? இதான் வந்து ஷார்ட்கட் ஐகான் அப்படின்னு சொல்லுவோம். இது எல்லாமே இந்த ஏரோ இருக்கு இல்லையா? இது எல்லாமே வந்து ஷார்ட்கட். அதாவது இது வந்து ஒரு ஃபோல்டர்ல இருக்கும். அந்த ஃபோல்டர்ல இருக்கக்கூடிய அந்த அப்ளிகேஷன் வந்து என்னது டெஸ்க்டாப்ல வேணும் அப்படின்னு சொல்லி ஷார்ட்கட் டெஸ்க்டாப் குடுத்துட்டோம் அப்படின்னா, இது ஷார்ட்கட்டா இங்க கிடைக்கும். இது எல்லாத்தையுமே வந்து ஐகான் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு செந்தர பணிக்குறி. செந்தர பணிக்குறினா ஸ்டாண்டர்ட் ஐகான்ஸ். விண்டோஸ் இயக்க அமைப்பு நிறுவப்படும்போது உருவாக்கப்படும் கொடாநிலை பணிக்குறிகள் செந்தர பணிக்குறிகள் என அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு இயக்க அமைப்பை நம்ம இன்ஸ்டால் பண்ணுறோம், நிறுவுறோம் அப்படின்னா, அந்த நிறுவப்படக்குள்ளேயே உருவாக்கக்கூடிய கொடாநிலை பணிக்குறிகள். கொடாநிலை பணிக்குறிகள் அப்படின்னா வந்து அந்த ஓஎஸ் கூடயே சேர்ந்து வருது. அதான் வந்து கொடாநிலை அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி வரக்கூடிய பணிக்குறிகள தான் வந்து செந்தர பணிக்குறிகள் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து மை கம்ப்யூட்டர், டாக்குமெண்ட் மற்றும் ரீசைக்கிள் பின் போன்றவை அனைத்து விண்டோஸ் இயக்க அமைப்புகளிலும் காணப்படும் செந்தர பணிக்குறிகள் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதான் நம்ம ஒரு ஓஎஸ்ஸை இன்ஸ்டால் பண்ணுறோம். இன்ஸ்டால் பண்ண உடனே இந்த 3 பணிக்குறிகள் வந்து கம்பல்சரி இருக்கும். மை கம்ப்யூட்டர் இருக்கும். அதே மாரி ரீசைக்கிள் பின் இருக்கும். டாக்குமெண்ட்ஸ் இருக்கும். ஓகேவா? இந்த 3 ஐகான்ஸ் 3 பணிக்குறிகளும் வந்து எல்லா இயக்க அமைப்புகளுமே இருக்கும். அதனால தான் இத செந்தர பணிக்குறிகள் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட்டு குறுக்கு வழி பணிக்குறிகள். எந்த ஒரு பயன்பாடு அல்லது கோப்பு அல்லது கோப்புரைகளுக்கு குறுக்கு வழி பணிக்குறிகளை உருவாக்கலாம். இதன் மீது கிளிக் செய்யப்படும்போது இதற்கான பயன்பாடு கோப்பு அல்லது கோப்புரை திறக்கப்படும். குறிப்பிட்ட பயன்பாட்டை திறப்பதற்கான குறுக்கு வழியாக பணிக்குறிகள் பயன்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. ஸோ ஷார்ட்கட் கீ அப்படின்னு சொல்லலாம். ஷார்ட்கட் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லலாம். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க. ஸோ இதெல்லாமே வந்து ஃபைல்ஸ் இல்லையா? ஸோ இப்போ நான் ஒரு புக் இருக்கு. இந்த புக்க வந்து என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த புக்க நான் அடிக்கடி யூஸ் பண்றேன். அதனால வந்து இது டெஸ்க்டாப்ல வந்து ஷார்ட்கட்டா இருக்கணும் அப்படின்னா, ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணிக்கலாம். ரைட் கிளிக் பண்ணிட்டு, கிரியேட் ஷார்ட்கட். ஓகேவா? கிரியேட் ஷார்ட்கட் ஆப்ஷன கிளிக் பண்ணோம் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா அது டெஸ்க்டாப்ல ஸ்டோர் ஆகும். பாருங்க. 11த் கம்ப்யூட்டர் சயின்ஸ். இதுல வந்து என்ன பண்ணணும், ஷார்ட்கட் குடுத்தோம். அந்த டெஸ்க்டாப்ல ஷார்ட்கட்டா கிடைக்குது. இப்ப என்ன பண்ணிக்கலாம், நம்ம போயிட்டு அங்க விண்டோஸ் சி அந்த ஃபோல்டர் நேம் குடுத்து, அந்த ஃபோல்டர் நேம்க்குள்ள போயிட்டு அந்த புக்க ஓப்பன் பண்றதுக்கு பதிலா, டைரக்ட்டா இந்த புக்க வந்து நம்ம ஜஸ்ட் டபுள் கிளிக் கிளிக் பண்ணோம் அப்படின்னா, இந்த புக்க நம்மளால யூஸ் பண்ணிக்க முடியும். சரிங்களா? இதான் வந்து ஷார்ட்கட் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு வட்டு இயக்கி பணிக்குறிகள். வட்டு இயக்கி பணிக்குறிகள் அப்படின்னா, அந்த மை கம்ப்யூட்டர் நம்ம கிளிக் பண்ணோனே வருது இல்லையா? அதுதான் வந்து வட்டு இயக்கி பணிக்குறிகள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த வட்டு இயக்கி பணிக்குறிகள் வந்து 5 வகையான வட்டு இயக்கிகள் படக்குறியீடாக வழங்குகிறது. அது ஒன் பை ஒன்னா பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து வன்வட்டு. வன்வட்டு அப்படின்னா வந்து லோக்கல் டிஸ்க் சி, லோக்கல் டிஸ்க் டி, ஈன்னு இருக்கும் இல்லையா? அதான் வந்து வன்வட்டு அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் சிடி ரோம், டிவிடி வட்டு. அதாவது நம்ம இப்போ சிடி யூஸ் பண்றோம், டிவிடி யூஸ் பண்றோம் அப்படின்னா, அது ஒர்க் ஆகுறதுக்கான ஒரு பணிக்குறி இருக்கும். அதுதான் வந்து சிடி ரோம், டிவிடி வட்டு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது பென்ட்ரைவ். பென்ட்ரைவ் நம்ம வந்து யூஸ் பண்றோம் அப்படின்னா, அதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதான் வந்து இந்த பென்ட்ரைவ் வட்டு இயக்கி. நெக்ஸ்ட்டு கைபேசி, ஸ்மார்ட் கைபேசி, டேப்லெட் போன்ற நீக்கக்கூடிய நினைவகங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நம்ம இப்போ ஒரு மொபைல் கனெக்ட் பண்ணுறோம், இல்லை வந்து ஒரு டேப் கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா வந்து அதில் ரிமூவபிள் டிஸ்க் அப்படின்னு வரும் இல்லையா? அதை நீக்கக்கூடிய நினைவகங்கள் அப்படின்னா, அதில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். காப்பி அண்ட் பேஸ்ட் கொடுக்கலாம். இல்லை கம்ப்யூட்டரில் இருக்கிறத வந்து என்ன பண்ணிக்கலாம், காப்பி பண்ணி பென் அந்த மொபைலில் வந்து பேஸ்ட் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி செஞ்சுட்டு திரும்ப என்ன பண்ணிடணும், அதை ரிமூவ் பண்ணிடணும். ஓகேவா? அதனால தான் நீக்கக்கூடிய நினைவகங்கள் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் உங்கள் கணிப்பொறி பிற கணிப்பொறிகளுடன் இணைக்கப்பட்டிருந்தால் அதன் வலை இயக்கி. நம்ம இப்போ கனெக்ட் பண்ணிருக்கோம் வேற ஒரு கம்ப்யூட்டர் கூட, இல்ல வேற ஒரு சாதனம் கூட கனெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, அதை இயக்கக்கூடிய வலை இயக்கி இருக்கும். சரிங்களா? அதுக்கான ஆப்ஷன்ஸ் தான் இங்க குடுத்துருக்காங்க. இதெல்லாம் படிச்சு பாருங்க. ஓகேவா? இதோட கிளாஸ் ஓவர். இதுல ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.